வெல்கம் டு இங்கிலீஷ் லைப்ரரி சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் அண்ட் ப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட ஸ்பீக்கிங்கை யூனிக்காக காமிக்கும் அமாங் த அதர் பர்சன்ஸ். ஸோ உங்களோட ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த இடியம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ until the end, if you watch, you can get a good speaking skill. ஸோ ஃபஸ்ட்டு இடியம் பாருங்கள், ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில். மீனிங் பார்த்தீங்கன்னா கெட் ஆங்க்ரி. ஒரு கோபம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ளை ஆஃப் த ஹேண்டில் இடியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் த பில், பே த பில். மீனிங் அதாவது நம்ம பில்லை பே பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஃபுட் த பில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபார் குட், ஃபார் எவர். மோஸ்ட்லி வி யூஸ் பண்ணுவோம் ஃபார் எவர், பட் ஃபார் குட் இது ஒரு இடியம்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது முகத்தில் தெரியறது இல்லைங்க, ஜஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இடியம்ஸ். மீனிங் மென்டல் ஸ்டேட். கெட் கோல்டு ஃபீட், பி அஃப்ரைட். ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னா நம்ம பி அஃப்ரைட், அதுக்கு பதிலாக கெட் கோல்டு ஃபீட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோ டு பீசஸ், கெட் வெரி அப்செட். நம்ம ஒரு அப்செட் ஆகும் அப்படின்னா மை மைண்ட் ஜஸ்ட் கோ டு பீசஸ் அப்படின்னு சொன்னோம்னா உங்களோட ஸ்பீக்கிங் செம்மையாக இருக்குங்க. கோ வித் அ ஃப்ளோ, லீட் எ குவைட் லைஃப். நம்ம மோஸ்ட்லி சொல்லுவோம் கீப் யுவர் லைஃப் வித் பீஸ்ஃபுல், பட் கோ வித் அ ஃப்ளோ ஒரு ஃபேன்சியான ஒரு இடியம் என்னது. ஹேவ் எ பால், ஹேவ் எ குட் டைம். சூப்பர். நம்ம மோஸ்ட்லி ஹேவ் எ குட் டைம், ஹேவ் எ குட் டே அப்படின்னு சொல்லுவோம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஷுவல். உங்களோட ஸ்பீக்கிங்கில் ஹேவ் எ பால் அப்படின்னு யூஸ் பண்ணி பாருங்கள். இல் அட் ஈஸ், மீனிங் அன்கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன் அட்வான்ஸ், மீனிங் பார்த்தீங்கன்னா வெல் பிஃபோர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன்ஃபேக்ட், ஆக்சுவலி, இன் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் ஹாட் வாட்டர், இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். உங்களுக்கு தெரியும் நம்ம ஹாட் வாட்டர்னால் தொடுறதுக்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க. ஸோ இன் ஹாட் வாட்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா மீனிங் இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். நெக்ஸ்ட் இடியம் இன் கோல்ட் பிளட், மெர்சிலஸ்லி. அதாவது ஒரு இரக்கம் இல்லாதது சொல்கிறது தான் இன் கோல்ட் பிளட், மெர்சிலஸ்லி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இன் த லாங் ரன், இன் த எண்ட். மீனிங் இந்த எண்ணா உங்களுக்கு தெரியும் இறுதியில். இந்த கிளியர், மீனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் பிளேம். எப்படி சொல்கிறது, ஒரு திட்டுறது இல்லை ஒரு சாபத்துலேருந்து நம்ம விடுதலை ஆகுறது அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாங்க. ஜஸ்ட் அ சூன், வுட் ரேதர். மீனிங் கீப் கம்பெனி, அக்கம்பெனி. அக்கம்பெனி நம்ம யூஸ் பண்ணுவோம், கீப் கம்பெனின்னு யூஸ் பண்ணியிருப்போம். கீப் ஒன்ஸ் வேர்ல்ட், ஃபுல்ஃபில் எ ப்ராமிஸ். நம்ம எப்பயுமே ப்ராமிஸ் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக கீப் ஒன்ஸ் வேர்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளோட வார்த்தையை காப்பாற்றுறது இல்லை அதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட், மீனிங் பார்த்திங்கன்னா கிரேசி. கிரேசினா பைத்தியக்காரன், முட்டாள்தனமான அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் யூ கேன் யூஸ் அவுட் ஆஃப் ஒன்ஸ் மைண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிக் எ ஃபைட், ஸ்டார்ட் எ குவாரல். அதாங்க ஒரு சண்டே ஸ்டார்ட் பண்ணுறது தான். அதுக்கு நீங்கள் பிக் எ ஃபைட் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இடியம். ரைட் அவே, இம்மிடியட்லி. ஏதாச்சும் ஒரு இது கேட்டோம்னா இம்மிடியட்லி வி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரைட் அவே அப்படின்னு சொன்னிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். சி ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகம் வெரி ஆங்க்ரி. நம்ம ரொம்பவே கோபம் அடைஞ்சிட்டோம்னா சி ரெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேன் த டேபிள், ரிவர்ஸ் த சுச்சுவேஷன். எப்படி ஒரு டேபிள் நம்ம திருப்புறோமோ அதே மாதிரி சுச்சுவேஷன் திருப்புறது தான் நம்ம டேன் த டேபிள்னு சொல்லுவோம். வாக் ஆன் ஏர்னா பி வெரி ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அஸ் ரெட் அஸ் சரி, வெரி ரெட். ரொம்பவே அடர்த்தியான ஒரு சிவப்பு சொல்கிறதுக்கு அஸ் ரெட் அஸ் செரி. செரி பழம் சேப்பாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க அஸ் ரெட் அஸ் செரி. அஸ் பிளம் ஜாப், அஸ் அன் ஈஸி, மீனிங் ப்ளசன்ட் ஜாப் தட் ஆல்சோ பேஸ் வெல். ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பிளம் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். மை பிரதர் sit on a plum job. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் எ பைட் அட் த செரி.
an opportunity to achieve something. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நீங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, அங்கே ஏதோ நீங்கள் உங்களோட ஸ்பீக்கிங்கில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் யூஸ் எ பைட் அட் த செரி. ஒரு கடிக்கிறோம் அந்த செரி பழத்தை. அகெயின்ஸ்ட் த கிளாக், ரெஸ்ட் அண்ட் ஷார்ட் ஆன் டைம். ஸோ மீனிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம டயத்தை வந்து கண்ட்ரோலாக அப்படியே எதையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் அகெயின்ஸ்ட் த கிளாக் அப்படின்னு சொல்கிறது. பிரேக் எ லெக் மீனிங் பார்த்திங்கன்னா குட் லக்குங்க. காலை உடைக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க, குட் லக். கீப் ஸ்டேக் மீனிங் பார்த்திங்கன்னா சம்மோன் ஹூ ஹேட்ஸ் டு ஸ்பெண்ட் மணி. ஒருத்தன் வந்து பணத்தை செலவு பண்ணுறதுக்கே ரொம்ப வெறுக்கிறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப கஞ்ச பிசினாருன்னு சொல்லுவோம்னா அவனை வந்து சீப் ஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். கூலஸ் குக்கும்பர், அதாவது கூலஸ் குக்கும்பர் நம்ம சொல்லுவோம், பட் ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா கூலஸ் கிக்கும்பர். மீனிங் பார்த்தீங்கன்னா காம் ஈவன் இன் டிஃபிகல்ட் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சுச்சுவேஷன். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளோட எம்எஸ் டோனி இருக்காருன்னு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், டீம் தோக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர் காமாக இருப்பார். ஸோ அவரை கூலஸ் கிக்கும்பர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்டிங் கார்னர்ஸ் மீனிங் டூயிங் சம்திங் பூவர்லி இன் ஆர்டர் டு சேவ் டைம் ஆர் மணி. என்னமோ ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க, உங்களோட டயத்தை சேவ் பண்ணவோ இல்லை மணியை சேவ் பண்ணவோ, அதுதான் கட்டிங் கார்னர்ஸ் அப்படின்னு நம்ம இடியம்ஸில் யூஸ் பண்ணுறோம். டேர் டேபிள் மீனிங் சம்மோன் ஹூ டேக்ஸ் அன்னெசரி ரிஸ்க். சம்மந்தமே இல்லை, தேவையே இல்லாத ஒரு ஒரு செயலை போய் செய்கிறது தான் டேர் டேபிள் அப்படின்னு சொல்கிறது அவங்கள. கோ கெட்டர் மீனிங் எ பர்சன் ஹூ ஹேஸ் த இனிஷியேட்டிவ் டு பர்சியூ வாட் தே வாண்ட். ஒருத்தன் ஆரம்பித்து வைப்பான், அவனுக்கு என்ன வேணுமோ செய்கிறதுக்கு, அதுதான் கோ கெட்டர் அப்படின்னு மீனிங். கோ பியர் ஷேப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபெயில் டு கோ ராங். அதான் உங்களுக்கு அர்த்தம் தெரியும், ஃபெயில் ஆகிறது தப்பான வழியில் செய்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஹேங் இன் தேர் டு பி எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு சம்மன். உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் ரொம்பவே எப்பயுமே க்ளோஸாக இருப்பீங்க, எக்ஸ்ட்ரீம்லி. ஸோ இல்லை உங்களோட லேடியில் கூட நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக க்ளோஸாக இருப்பீங்க. ஸோ இடியம் என்ன யூஸ் பண்ணலான்னா ஹேங் இன் தேர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாயின் அட் த ஹிப், டோன்ட் கிவ் அப். எப்பயுமே நம்ம நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லுவோம், அதுக்கு பார்த்திங்கன்னா ஜாயின் அட் த ஹிப் இடியம்ஸ். டு கோ பண்ணனா மீனிங் பார்த்திங்கன்னா டு கோ கிரேசி, ரொம்ப பைத்தியக்கார மாதிரி ஒரு வித்தியாசமாக போகிறதுக்கானவங்களை வந்து நம்ம டு கோ பண்ணனா அப்படின்னு சொல்லலாம். ஆட் பால், எ வியர்டோ ஆர் எ ஸ்ட்ரேஞ்ச் பர்சன். ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை நம்ம ஆட் பால் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பண்ணனா எ பர்சன் இன் எ சப்சர்வியன்ட் பொசிஷன். நம்ம வந்து எப்பயுமே ரெண்டாவது இடம், நம்ம படத்தில் கூட கேள்விப்பட்டிருப்போம், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் செகண்ட் பண்ணனா அப்படின்னு நம்ம இடியமில் யூஸ் பண்ணுறது. த ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ, எ பர்சன் ஆஃப் ஹூம் ஒன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாண்ட் ஆர் ப்ரவுட். யார் ஒருத்தன் எக்ஸ்ட்ரீமாக விருப்பமோ இல்லை ஒரு பெருமை அடைகிறவனை வந்து த ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த பதிவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரேஸில் இல்லாட்டியும் வேறு ஒன்று பார்ப்போம். தேங்க்யூ.